கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 118 சங்கீதம் 5 வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். நெருக்கப்படும் பொழுது ஒரு சிலர் கவலைப்பட்டு சோர்ந்து போய்விடுவதுண்டு. ஆனால் நாம் நெருக்கப்படும் போது கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. வேத வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். கர்த்தர் என்னை கேட்டருளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு விசாலத்தில் வைத்தார் என்று அர்த்தம். நெருக்கத்தின் மத்தியிலே போவதற்கு வழி இல்லை, வாழ வழி இல்லை, நான் என்ன செய்வது, கடன் பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு இல்லை, நான் படிக்கிறேன் ஞாபகத்தில் வரமாட்டேங்குது, சுற்றிலும் நெருக்கம் உண்டாயிருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று கலங்குகிற நேரத்திலே நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை விசாலத்தில் வைப்பார். எந்த இடத்தில் போக முடியாது இருந்ததோ கர்த்தர் அங்கே போக பண்ணுவார். எந்த இடத்துல கடன் பிரச்சனையாக இருந்தீர்களோ கர்த்தர் அங்கே மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். எதில் படிக்க முடியாதபடி சோர்ந்திருந்தீங்களோ ஆண்டவராகிய கர்த்தர் நல்ல மதிப்பெண் பெற உதவி செய்வார். எந்த இடத்துல வெட்கப்படும்படியான காரியங்கள் வந்ததோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். நெருக்கப்பட்டு போவதற்கே வழி இல்லை, வாழ்வதற்கே வழி இல்லை என்று இருக்கிற இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் விசாலத்தை உண்டு பண்ணி ஆண்டவராகிய கர்த்தர் நல்ல வழியிலே உங்களை நடத்தி உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.